ஆப்கானிஸ்தானின் ஹெல்மண்ட் மாகாணத்துல 45 வயதான ஒருத்தர் 6 வயது சிறுமிய மூன்றாவது மனைவியா மணந்த சம்பவம் சமூக வலைதளங்கள்லயும் உலகளாவிய அமைப்புகளிடமும் கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. இத பத்தி புகார் எழுந்தும் கூட தாலிபான் அரசு அந்த நபரை கொஞ்ச நேரம் கைது பண்ணி பின்னாடி விடுதலையும் பண்ணிருக்காங்க. அவருக்கு தண்டனை கொடுக்காம விட்டதோட மட்டும் இல்லாம அந்த சிறுமிக்கு 9 வயது ஆகிற வரைக்கும் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னும் தாலிபான்கள் உத்தரவிட்டிருக்காங்க. இந்த நடவடிக்கை சர்வதேச அளவுல அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. தாலிபான் ஆட்சிக்கு அப்புறமா ஆப்கானிஸ்தான்ல குழந்தை திருமணங்கள் தொடர்பான சட்டங்கள் தளர்த்தப்பட்டிருக்கு. 2021 வருஷம் வரைக்கும் ஆண்களுக்கு 18 பெண்களுக்கு 16 வயதுக்குள்ள திருமணம் செல்லாது அப்படின்னு சிவில் சட்டம் இருந்துச்சு. ஆனா இப்போ இஸ்லாமிய சட்டத்தின் பேர்ல குறைந்தபட்ச திருமண வயதை கூட நிர்ணயிக்காம விட்டுருக்காங்க. யூனிசெஃப் வெளியிட்ட தரவுகளின்படி ஆப்கானிஸ்தான்ல 57% பெண்கள் 19 வயதிற்கு முன்னரே திருமணம் செஞ்சுக்கிறாங்க. 21% பெண்கள் 15 வயதுக்குள்ள திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இதற்கு முக்கிய காரணம் வறுமை. போரால தகர்ந்திருக்கிற ஆப்கானிய குடும்பங்கள் பெண் குழந்தைகளை பொருளாதார சுமையா பாக்குறாங்க. இதனால வரதட்சணை பெறும் நோக்கத்துல குழந்தை திருமணங்களை ஈடுபடுறாங்க. சிறுமிகளுக்கு திருமணம் ஆகாம அவங்க கல்வி வாய்ப்பு மட்டுமல்ல, வாழ்வாதார சுதந்திரமும் பறிக்கப்படுது. மேலும் 15 வயதுக்குட்பட்ட பெண்கள் பிரசவத்தின் போது உயிரிழக்கும் அபாயம் 5 மடங்கு அதிகம் அப்படின்னும் மருத்துவ ஆய்வுகளால நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆனா இத்தனை பேரின் எதிர்ப்பையும் பொருட்படுத்தாம தாலிபான் அரசு இந்த திருமணத்தை தவிர்க்காததோட மட்டும் இல்லாம தடை விதிக்காம 6 வயது சிறுமியோட இணைஞ்சு வாழ்றத 9 வயதுக்கு அப்புறம் தொடரலாம் அப்படின்னு வழிகாட்டி இருக்கிறது ரொம்ப பெரிய அதிர்ச்சியையும் பல கண்டனங்களையும் ஏற்படுத்தி இருக்கு.